வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே சேமியா ரவை உப்புமா செய்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். ரவை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சேமியா பாருங்கள், அரை கப்பு, 1 கப்பு ரவைக்கு அரை கப்பு சேமியா எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் காரம் எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து சின்ன சைஸில் இருக்குது, ரொம்ப சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஆஃப் தக்காளி தான் நான் போட போகிறேன். நெய் வந்து 1 ஸ்பூன் வந்து கடைசியாக போட்டுக்க போகிறேன். ஆயில் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ வாங்க செய்கிறது பார்க்கலாம். ஒரு அடுப்பில் வந்து பக்கத்து அடுப்பில் வந்து நீங்கள் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இதை தாளிச்சிட்டு நம்ம வந்து சுடு தண்ணி போட்டு உப்புமா ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோம். அடுப்பில் இந்த மாதிரி அகலமான பேன் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உப்புமா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூடாகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெயில் தாளிச்சிக்கிறேன். இது இந்த கரண்டியில் 2 கரண்டி போட்டுக்கிறேன். பாருங்கள், இவ்வளோதான். இது சூடாகட்டும். பாருங்க, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கிட்டோம். நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பாருங்க, கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் எடுத்துருக்கிற தக்காளியில் பாதி அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். ஒரு 4 பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த தக்காளி எடுக்கல, அப்படியே வச்சுருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாம், ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ இதுலேயே நம்ம ரவையும் சேமியாவும் போட்டுக்கலாம். நல்லா வறுபடட்டும் இந்த ஆயிலில். அப்புறம் நம்ம வந்து சுடு தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், 1 கப்பு ரவை.
பாருங்கள் சேமியா 1/2 கப்பு. அப்படியே வறுத்துக்கோங்க. நல்லாவே கொஞ்சம் ப்ரௌனாக இந்த ரவையெல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த சேமியா ரவையெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. சுடு தண்ணி சூடாகிட்டுருக்கு. நம்ம வந்து அப்படியே கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செய்கிற முறை. நீங்கள் சுடு தண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை நல்லா வதக்கிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ போடுறேன். ரவையும் சேமியாவும் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். ரவை 1 கப்பும் சேமியா 1/2 கப்பும். அதுக்கு வந்து 4.5 கப்பு தண்ணி போட்டுக்கலாம். 1.5 மடங்கு தண்ணி போட்டுக்கணும். பாருங்கள், நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் பக்கத்து அடுப்பில். நான் அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். இதே கப்பில் நம்ம எடுத்தோம். இதே கப்பில் வந்து நான் அளந்து போட்டுக்கிறேன். பாருங்கள், அளந்தே வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போடாதீங்க. 1 ஸ்பூன் நெய். பாருங்கள், இது நம்ம எடுத்த தண்ணி அளவு கரெக்டாகவே வரும். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். உப்பு செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன். பாருங்கள், உப்புமா பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. நம்ம போட்ட தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. இது ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் உப்புமா சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. என் சமையல் உங்களுக்கு விவர்ஸ் இந்த உப்புமா செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகலை. பாருங்கள், 10 நிமிஷம் தான் ஆச்சு கரெக்டாக. பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒட்டாமல் வருது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா இந்த முறையில் செய்யுங்க. இது ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம நெய் போட்டிருக்கோம் இல்லையா லாஸ்ட்டில், அதனால அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.